வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஃப்ரைடு சிக்கனை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சோம்பு 1-2 இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இடித்த சோம்பு இந்த தேங்காய் துருவல் வந்தால் இந்த சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே மிதமான தீயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வானலியில் ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் பாதி அளவு சிக்கனை போட்டிருக்கேன். இது 1 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை திரட்டி விட்டுடலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் பிடிக்கும். சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கு. எண்ணெயில் நுரைய அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஃப்ரைடு சிக்கனை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். 2வது டைம் போட்டு எடுக்கும்போது ஒரு கை நிறைய கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் கிறிஸ்பியாக நான் செஞ்சுருக்கிற இந்த ஃப்ரைடு சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.